வசனத்தில் இருக்குது, நீ வந்து அந்த சாத்தானோட ஸ்கீம்ஸை கொண்டு வர நாளில் நீ வந்து நிற்கணும் அப்படின்னா நீ சர்வாயுத வர்க்கத்தை வேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வசனத்தில் இருக்கு. நிற்கணும் அப்படின்னா இப்போ நான் அது வேர் பண்ணிகிட்ருக்கேன்னு நான் தெரிஞ்சாதானே நான் நிற்பேன். எல்லாக்கிட்டையும் தேவையில்லாமல் நான் ஓடின்னு தான் இருப்பேன். ஸோ நம்ம சில டைம்ஸ் ஓடிட்டுருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா 2 ரீசன்ஸ் இருக்கலாம். ஒன்று, நம்ம சர்வாயுத வர்க்கத்தை வேர் பண்ணலை. அடுத்தது, சாத்தானு நம்ம மைண்டில் இன்ஃபில்ட்ரேட் பண்ணி யோசிக்க வச்சுட்டான், நீலாம் வேஸ்ட், நீ ரெடியே கிடையாது அப்படின்னு. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப மோசமான நிலைமை. ரிமெம்பர், அ சைல்ட் ஆஃப் காட் இஸ் ஆல்வேஸ் ரெடி டு ஸ்டாண்ட் எவ்ரி பேட்டில். எந்த பேட்டிலாக இருந்தாலும், எவ்வளோ பெருசாக இருந்தாலும், ஐ டோன்ட் கேர் வாட் கைண்ட் ஆஃப் விச் கிராஃப்ட் இட் இஸ். அது எந்த பெரிய மந்திரவாதி போட்டாலும் சரி, எத்தனை பேர் சேர்ந்து எந்த பிளான் போட்டு பண்ணாலும் சரி, உலகத்தில் இருக்க அத்தனை மந்திரவாதிகளும் சேர்ந்து போட்டாலும் சரி, I will stand against everything when I wear the full armor of God. Nothing can stand against a child of God. இதுல 100% நம்மளுக்கு டவுட்டே இருக்கக்கூடாது. You should not have any doubt about this. You will stand and you will win. That's it. Okay, well, you're battle ready. The third point, the devil tries to make you think that you are stripped of all strength physically and spiritually. இதில் ஒரு கேட்ச் இருக்குது. அவன் வந்து நம்மளை ஸ்பிரிச்சுவலாக நீ வந்துட்டு உனக்கு ஸ்ட்ரிப் ஆகிடுச்சு எல்லா ஸ்ட்ரென்த்தும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனால் இதில் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஆக்சுவலி யூ அண்ட் ஐ டோன்ட் நீட் எனி ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த். வாட் ஐ மீன் இஸ், ஒரு 4 பேர் நம்மளை கவுத்து விட்டாங்கன்னா, so be it. If there is no one to stand with me, if there is no one to speak up for me, so be it. If there is no one to plead my cause, so be it. If I do not have the finances to cover my expenses, so be it. If I do not have a job, so be it. இப்போ வந்து I'm not talking about people who leave their job on purpose. I'm talking about people who have done everything right but have lost their jobs. I'm talking about people who have done everything right but their finances are zero. I'm talking about people who have done everything right but do not have people to speak for them. But தப்பே செஞ்சிருந்தா கூட நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். When you repent of your sins and turn to the Lord, அப்படியே அந்த டேபிள்ஸை மாற்றுவார். The Lord will turn the tables. அவரோட புள்ள அவர் பக்கம் நின்றுட்டா போதும், அவர் அப்படியே எல்லாத்தையும் மாற்றி விட்டுருவார். So I'll tell you something, even if there is no physical support for you from your immediate family members or extended family members or your boss or your colleagues or your friends or your pastor or your fellowship members, யாராக இருந்தாலும் சரி, இல்லை காசு இல்லைனா சரி, பேங்க் பேலன்ஸ் ஜீரோவாக இருந்தாலும் சரி, உங்கள் உடம்புல ஒரு சொட்டு பெலன் இல்லைனாலும் சரி, நான் ஒன்று சொல்கிறது கேட்டுக்கோங்க. No one can strip you of your spiritual strength no matter what. Number 1, God's provision is sure. Number 2, you are completely battle ready. No one can change that. Number 3, the Lord is with you. அவர் சொல்கிறாரு, தேவன் என் கூட இருந்தால் எனக்கு அகென்ஸ்டாக இருக்கிறவன் யார்? No one can stand against you when you have the strength of the Lord. I can do all things through Christ who strengthens me அப்படின்னு வசனம் இருக்குது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாமே செய்ய எனக்கு பலன் உண்டு. எதுனால செய்ய எனக்கு பலன் உண்டு. You have the strength spiritually to stand anything. ஸோ இந்த ட்ரூத்தை அவன் உங்ககிட்ட எடுக்கவே முடியாது. அவன் உங்ககிட்ட சொல்லுவான், ஃபிசிக்கலாக அவனுக்கு யாருமே இல்லை அப்படின்னு. நம்ம உடனே அதை பார்த்து பயந்து, ஐயோ ஃபிசிக்கலாக நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக டு ஸ்டார்ட் வித், த லார்ட் didn't want you to depend on anything at all. He doesn't want you to depend on your horses or your chariots. அவர் சொல்கிறாரு, horses are ready for the battle, the chariots எல்லாம் ready, but the victory comes from the Lord. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, சிலர் வந்துட்டு ஹார்சஸ் மேலே தான் நம்பியிருப்பாங்க, சில பேர் வந்து சேரியட்ஸ் தான் நம்பியிருப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து
we believe, trust in the Lord alone. I'm telling you, I'm not saying don't have your chariots or your horses ready. Keep everything ready. But don't believe anything. Don't trust in anything. Trust in the Lord alone, because He alone will save you. He alone will deliver you. His strength alone is enough for you to stand against anything. அது எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு அகேன்ஸ்டாக நிற்க முடியும். நான் உண்மையாக சொல்கிறேன், இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்க இந்த விஷயங்க வந்துட்டு என்னையும் நான் சேர்த்து சொல்கிறேன். If we hold on to this truth in our hearts, I'm telling you, the devil cannot build any stronghold in your mind. உங்கள் மேலே அவனால் எந்த ஸ்ட்ராங்ஹோல்டையும் பில்ட் பண்ண முடியாது. உங்கள் மைண்டில் அவனால் எதையும் பண்ணி விட்ச்கிராஃப்டை உங்கள் மேலே வர வைக்க முடியாது. அவனால் முடியாது. He'll fail it. ஓகேவா? இப்போ நாலாவது, இப்போ தான் ஆக்சுவலி ஐம் கெட்டிங் இன் டு டுடேஸ் மெசேஜ். நாலாவது பாயிண்ட் he'll convince you that you deserve punishment and he will keep you in guilt. இந்த செனாகரிப் செய்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவன் சொல்கிறான், நீ நஞ்சிட்டு இருக்கிறியா, நானா இங்கே உனக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணுறேன்னு, உன் தேவன் தான் அமிச்சார் அப்படிங்கிறான். நீங்கள் இதை படித்து பாருங்கள். ஓகே, சின்ஸ் வி டோன்ட் ஹேவ் டைம், ஐ எம் நாட் ரீடிங் இட். பட் ஐசையா 37 இப்படி தான் இருக்குது. That fellow Sennacherib is telling through the field commander, you think that I'm here because நானே நடந்து நானே உனக்கு ஃபைட் பண்ண நினைக்கிறேன். இல்லை, ஆண்டவர் தான் அமிச்சார். நம்மளுக்கு விரோதமாக ஆண்டவர் நம்மளோட எனிமியை அனுப்புகிறாரு அப்படின்னா, இட் இஸ் ஒன்லி பிகாஸ் யூ ஹாவ் சின்ட் அகேன்ஸ்ட் த லார்ட். See, the Lord will not bring anything. நான் சில பேர் சொல்கிறது என்னால் தாங்கிக்கவே முடியாது. எஸ்பெஷலி ஒன் ஆஃப் மை சிஸ்டர்ஸ், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபெலோ பிலீவர், அவங்க எப்போ பார்த்தாலும் எதுக்கு தான் இந்த ஆண்டவர் என்னை இப்படி செய்கிறாரோ தெரியல, எதுக்கு தான் இந்த ஆண்டவர் என்னை சோதிக்கிறாரோ தெரியல. ஆண்டவர் செய்ய மாட்டார். He is not interested in, seeing his children fall apart. No, he is not that kind of a father. But ஆண்டவர் செய்வார் அப்படின்னா அது ஒரே சுச்சுவேஷனில் தான். எப்போனா when we deserve punishment. நம்ம மேலே பனிஷ்மெண்ட் வரணும் அப்படின்னா ஆண்டவரே ஒரு 4 விஷயங்களை பெர்மிட் பண்ணி அமுச்சு விடுவார். ஆனால் அவர் ஸ்டில் the bad things are not from the Lord, because there is no bad thing in him. He is the Alpha and the Omega. He is the creator of the earth. He is the beginning and end of everything. But he is holy and he is good. ஓகேவா? ஸோ அவர்கிட்ட இந்த குட்னஸ் மட்டும்தான் வரும். ஆனால் எப்போ நம்ம அவரோட குட்னஸோடு நம்ம இணையிலையோ அப்போது பேட் திங்ஸ் நம்ம லைஃப்பில் வரதான் செய்யும். இட் இஸ் பெர்மிட்டட் டு கம் இன் டு அவர் லைஃப்ஸ். ஓகே, ஸோ இந்த செனாகரிப்பு ஹெசிகாயா கிட்ட சொல்கிறது மேட்டர் ரொம்ப பயங்கரமான பொய். என்ன சொல்ல வரான்னா, நீ கெட்டவ அப்படின்னு சொல்ல ஃபால்ஸாக அக்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். கெஸ் வாட்? ரெவலேஷனில் சாத்தானோட பேரே அதுதான், த அக்யூசர் ஆஃப் த பிரெத்ரன். அவன் பேர் என்னது? அக்யூசர் ஆஃப் த பிரெத்ரன். It seems he keeps accusing the people of God of falling down. He keeps keeps them in the cycle of guilt, making them think you are unworthy. You don't deserve this kindness. You don't deserve this compassion. You don't deserve this blessing. You don't deserve this deliverance. You don't deserve to be the woman God called you to be. You don't deserve to be the prophetess that God has assigned you to be. You cannot. ஏன்னா நீ தான் இப்படி உழுந்துட்டே இருக்கியே. He wants to make you live in the cycle of guilt. So the cycle of guilt is a very bad place to be. உண்மையாக நான் சொல்கிறேன், guilt it will keep you connected to the problem and the ruin, and it will make you forget that you are a child of God. ஸோ அதுக்காக நான் தப்பே செய்யலை அப்படின்னு சொல்ல நான் தப்பு செஞ்சாலும், the moment you realize that you have done something wrong, run to your father. Run to your father and embrace him. Fall at his feet. Ask for his mercy. Ask for his grace to move forward. Do not fall into the trap of the enemy. சில டைம்ஸ் நீங்கள் தப்பே செஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனால் he'll falsely accuse you to make you believe that the Lord himself is against you. That's the sad state of matters. I heard one of my sisters saying,
ஆண்டவர் வந்து கெட்டவங்களுக்கு தான், அதாவது ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்க, அவங்களுக்கு தான் நிற்கிறார். அவங்க செய்கிறவங்க, அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க செய்கிறது எல்லாமே ரொம்ப கேடுகெட்ட வேலை. அது சொல்ல ஆண்டவர் அவங்க சைடில் தான் இருக்கார். எப்படி சாத்தான் நம்ப வச்சா பார்த்தீங்களா அவங்கள? She believed that God is supporting the கேடுகெட்டவன் rather than the woman who's standing with the Lord. See, this is a very serious accusation from the devil. And see, if you don't listen to what he's saying, then அது மொக்க. சரியா? அவனை மொக்க பண்ணிடலாம் நம்ம. Actually, we can give him நல்ல மொக்க. ஆனால் the problem with the children of God is we'll pick up on the guilt. Yes, we are people who are weak in the spirit. நம்ம வந்து we are weak in the flesh. Okay, it's true. பாலே சொல்கிறாரு, என்னோட ஸ்பிரிட் வந்துட்டு ஆண்டவரை விரும்புது, ஆனால் என் ஃப்ளெஷ்ஷு வந்து அகேன்ஸ்டாக போகுது. நான் எது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ ஐ எண்ட் அப் டூயிங் இட். அது உண்மைதான். பட் ஆனால் வேர் சின் அபவுண்ட்ஸ் கிரேஸ் அபவுண்ட்ஸ்ன்னு வசனத்தில் இருக்குது. எங்கே பாவம் பெருகுதோ அங்கே கிருபையும் பெருகுதான். ஆண்டவரோட கிருபைனால நம்மளால் அந்த பாவத்திலேருந்து திரும்ப முடியும். That is why it's important to not live in guilt. If you are doing if you feel that you are in a place where God doesn't like you to be, நீங்கள் வந்து ஆண்டவருக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிற ப்ளெஷர் கொண்டு வராத இடத்துல நீங்கள் இப்போ கரண்ட்டாக இருக்கீங்க நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், ஐம் நாட் சேயிங் யூ ஆர் தேர். இஃப் யூ ஃபீல் தட் வே, ஐம் டெல்லிங் யூ த பெஸ்ட் திங் டு டூ அட் திஸ் பாயிண்ட் is go to the Lord and ask for His grace. ஏன்னா வசனத்தில் இருக்கு, His grace is sufficient for us அப்படின்னு. அவரோட கிருபை வந்து நம்மளுக்கு போதும். அவரோட கிருபைனால we will be able to walk out of that situation. We will be able to walk out of that cycle of addiction. We will be able to walk out of that bitterness. We will be able to walk out of that hatred. We can walk out of that sin. It is possible through the grace of the Lord. So you don't have to live in the mode of guilt. Guilt is not the right place for you, child of God. It does not suit a child of God because we live in the righteousness of God. ஆண்டவர் சொல்றாரு, அவரோட ரைச்சஸ்னஸை நம்ம மேலே போட்டிருக்காரு. இன்ஃபேக்ட் இன்னும் அடுத்த லெவல் போயிட்டு we are made the righteousness of God. நம்ம தேவனோட நீதியாக இருக்கிறோம். அது எப்படி என்ன போய் நீதியாக்க முடியும் ஆண்டவர்? ஆனால் ஆண்டவர் அந்த லெவலுக்கு வச்சு நம்மளை பார்க்குறாரு. அவர் அப்படி தான் பார்க்குறாரு நம்மளை. ஏன்னா இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் அவர் ஒர்க்ஸ். இட் இஸ் ராதர் பேஸ்ட் ஆன் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் தட் வில் ரிசல்ட் இன் குட் ஒர்க்ஸ். So I am going to rely on the power of the Holy Spirit to do the right thing. I will hold on to the Holy Spirit every single moment. அவர் சொல்றார், remain in me. அந்த வைனோட நம்ம கனெக்டடாக இருக்கிறப்போ we will bear fruit. When you're not connected to the vine, you cannot bear fruit no matter how hard you try. We can be good for the world. We can be good on the outside. ஆனால் வந்து on the inside, we will still be rotting. Okay, so I'm moving on to the next point. So you need not live in guilt mode ingiradhu fourth point. Fifth வந்து, he instills fear in people by saying things that cannot happen when we have the protection of God. நீங்கள் வந்து இந்த ஐசையா 37 பார்த்தீங்கன்னா, அவன் வந்து இந்த சென்னகரப் வந்து he tells the Israelites the things that cannot happen. ஏன்னா ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா ஆண்டவர் அவரோட வசனத்தில் சொல்கிறாரு, ஜெருசலம் இஸ்ரேலை சுற்றி இருக்கிற மவுண்டன்ஸ் மாதிரி ஆண்டவர் வந்து ப்ரொடெக்ஷனாக இருக்காராம். ஓகே, ஹீ இஸ் ப்ரொடெக்டிங் ஹிஸ் பீப்புள். அவர் வந்துட்டு பில்லர் ஆஃப் க்ளவுடும் பில்லர் ஆஃப் ஃபயரும் வச்சு ப்ரொடெக்ட் பண்ண தேவன். அதே பிரசனத்தோட தான் அவரோட ஜனங்களை இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்கனால அது பார்க்க முடியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அவர் அங்கே தான் இருக்கிறாரு. ஓகேவா? ஆனால் இந்த சாத்தானுக்கு பெஸ்ட்டு இது என்னன்னா, டு instill fear by saying things that may not happen. That can actually may not happen, தப்பான word, cannot happen. When you are in the protection of the Lord, you cannot see those things happening, but He will make you think of those things. He will instill fear. I don't know how many of you here, you have fear of your future. எனக்கு முன்னாலாம் இருந்திருக்கு. நான் யூஎஸில் இருக்கிறப்போ நான் வந்து கொஞ்சம் ஆண்டரோட என்கவுண்டர் அப்போ எனக்கு இல்லை. எனக்கு வசனம் தெரியும், ஆண்டரோட வளர்ந்தேன், அதெல்லாம் ஓகே.
ஆனால் ஐ டென்ட் ஹாவ் தட் என்கவுண்டர் ஃப்ரம் த லாட் டு நோ மை பர்பஸ். நான் யார், ஆண்டவர் என்னை எதுக்காக உயிரோடு வச்சுருக்காரு, இதெல்லாம் எனக்கு இன்னும் சொல்லலை ஆண்டவர். அதுக்கு முன்னால் நான் எனக்கு யூ ஒன்ட் பிலீவ் ஐல் பி சடன்லி தூங்கிட்டு இருப்பேன். நடு ராத்திரியில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு எது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கால் அடிப்பேன். இந்தியாவில் அது ஒரு மதியானம் அது மாதிரி இருக்கும். அங்கே நடு ராத்திரி 2 மணி 3 மணி கால் பண்ணி அடித்து கேட்பேன், நீங்கள் நல்லா தான் இருக்கீங்களா, எல்லாம் நல்லா தான் இருக்கா அப்படின்னு. சில டைம்ஸில் நான் டெய்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நான் செத்துருவேன், நாளைக்கு நான் செத்துருவேன், நாளைக்கு எனக்கு எக்டாபிக் ப்ரெக்னன்சி வேறு மாதிரி ஐ வில் டை, எனக்கு வேறு ஏதாவது டிசீஸ் நான் செத்துருவேன், மேபி சம்திங் மைட் கோ ராங் இன் மை பாடி. You won't believe, every day I used to live in fear. See, fear is a very big weapon that the devil has been using against God's people today. அதே ஃபியர்னால தான் நம்ம வெளியில் போய் ஆண்டரோட காஸ்பலையும் நம்ம ஷேர் பண்ண மாட்டேங்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இட் இஸ் இன் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். இப்போ நான் பேசினது நான் என் லைஃப்பில் இருந்தது அடிமட்ட லெவலில் இருக்கிற ஒரு கிறிஸ்டியனுக்கு. A Christian who is not mature enough will live in fear. He will run when no one is following him. சாத்தானால செய்ய முடியாதுங்கிறது விஷயத்தை போய் பயந்துட்டு நான் ஓடிக்கிட்டு இருப்பேன். ஆனால் ஆண்டர் ப்ரொடெக்ட் பண்ணி என்கவுண்டர் கொடுத்து வேறு லெவல் கொண்டு வந்தார். இப்போ என்ன பயமா, வெளியில் போய் நம்ம ஓப்பனாக ஷேர் பண்ணோன்னா நம்மளை கொண்டுடுவாங்க, என் 3 பிள்ளைங்களை யார் பார்த்துப்பா. உண்மை ஆனஸ்டாக நான் சொல்கிறேன். As much as I want to, you won't understand the kind of push I have in my spirit to go out and share the gospel. இப்போ கூட நான் போக ரெடியாக இருக்கேன், என்ன வேணாலும் போய் பேசிடுவேன், எனக்கு அதை பற்றி இல்லை. திடீர்னு ஒரு பயம் வரும், ஐயோ என் பிள்ளைங்களை யார் பார்த்துப்பா, என் 3 பிள்ளைங்க, என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார், ஐயோ என் பிள்ளைங்க மேலே ஒரு பிரச்சனை கூட. இதெல்லாம் தேவையில்லாத பயம். இது நான் எனக்கும் பேசிக்கிறேன். இப்போது என்ன சொல்கிறேன், He is instilling fear in us by saying things that cannot happen when we really have the protection of God. சும்மா வாழ்கிற மொக்க வாழ்க்கைக்கே ஆண்டவர் எனக்கு இவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுப்பாருன்னா, அவரோட ராஜ்யத்தோட வேலையை நான் செய்கிறப்போ ப்ரொடெக்ஷன் எல்லாமே அனுப்புவார் எனக்கு. Such a foolish thought I had in my mind. But today I repent of what I was thinking. God has convicted me of how I am thinking today. If God has spoken to you about your situation, I want you to please turn back to the Lord and please look at things from God's perspective. அடுத்தது இவன் பேசிட்டே இருந்தானா, அப்போ இந்த ஹெசிகாயாவோட இந்த கமாண்டர்ஸ், அதாவது இஸ்ரேலி கமாண்டர்ஸ் சொல்கிறாங்க அந்த ஆள்கிட்ட, டே தயவுசெய்து அரமைக்கில் பேசுங்கடா, எங்களுக்கு தெரியும் அந்த லாங்குவேஜ், ஹீப்ரூவில் பேசாதீங்க, அங்கே வால் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கேட்டு பயந்துருவானுங்க. அப்போ இவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் கிடையாது, நான் ஹீப்ரூவில் தான் பேசுவேன், அது என்ன நீ மட்டும்தான் கேட்கணுமா, அவனுங்களும் தானே ரொம்ப கேவலமாக பேசுகிறான், மூத்திரமும் கக்காவும் சாப்பிட போகிறீங்க, உங்களோட ஓன் மூத்திரமும் கக்காவும் நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னு வசனத்தில் இருக்குது, அதே வார்த்தையோடு இருக்கு, எடுத்து போய் படிங்க. அப்படி தான் சாப்பிட போகிறானுங்க, அவனுங்களும் கேட்கட்டும் அப்படிங்கிறான். நீங்கள் பார்த்துக்கோங்க, he tailor made strategies. இவன் ஹீப்ரூ கற்றுக்கிட்டு வந்திருக்கான். Hebrew language belongs to the Israelites, but he learned that language and came just to instill fear in these people. உண்மையாக சொல்கிறேன், the devil tailor makes strategies to your own situations. ஷைனிக்கு இப்படி ஒரு பிரச்சனை கொடுத்தாதான் அவன் விழுவா, அதனால் ஷைனிக்கு ஏற்றபடி ஒரு ப்ராப்ளம். உமாக்காக்கு இப்படி ஒரு பிரச்சனை கொடுத்தாதான் அவங்க ஆண்டவர் விட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்றபடி ஒரு டெய்லர் மேக் பண்ணி ப்ராப்ளம். இன் யோர் ஓன் லாங்குவேஜ் he brings that problem to you. It's not to say if I see Prezi, Preziக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, எனக்கு பயங்கர பிரச்சனை அப்படிலாம் சொல்லிக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை. In your own language the problem is there. In your own language it is tailor made to kill you.
ஒரே ஒரு இதுதான். The devil wants to humiliate you. He wants to put you down. He wants to suppress you. He wants to stop you from reaching your destiny. He wants to put an end to your future. He wants to put an end to your family. He wants to stop your children from rising up as soldiers of God. He wants you to be a useless woman. இதுதான் அவனோட பிளான். அதுக்கு டெய்லர் மேக் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டிருக்கான். அதுக்கு டெய்லர் மேக் பண்ணி உங்கள் ஓன் லாங்குவேஜில் பேசிகிட்டு இருக்கான். I don't know how the devil is putting fear in your hearts today. I'm telling you, cancel everything that you hear. அது என்ன மாதிரி ஃபியராக இருந்தாலும் சரி, even if it looks very logical, even if it feels like இதுதானே உலகத்தில் நடக்குது அப்படின்னு யோசிச்சாலுமே, I'm telling you, whatever fear that is, unless பாவத்திலிருந்து வர ஃபியரை தவிர வேற எல்லா ஃபியருக்கும் ஆன்டிடோட்டு கேன்சலேஷன் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். பாவத்திலிருந்து வந்த ஃபியர்னா ரிப்பென்ட், அண்ட் தட் ஃபியர் ஹேஸ் டு லீவ் யூ இமீடியட்லி. ரிப்பென்டன்ஸ்ல தேர் இஸ் டெலிவரன்ஸ். இஃப் யூ டோன்ட் ஹாவ் எனி சின் இன் யூ பட் யூ ஹாவ் ஃபியர் ரூலிங் யோர் ஹார்ட், cancel that fear in the name of Jesus. Cancel it. Cancel it. Don't be afraid to take that one step forward for the kingdom of God. So இன்னைக்கு நான் வந்து 6 strategies the devil uses against us சொல்லி நான் முடிச்சிட்டேன். First one வந்து doubting God's provision and help. Second one, he makes you step back from your battle ready state of mind. அடுத்தது வந்து he makes you believe that you don't have any strength left in you physically and spiritually. Fourth one வந்து he convinces you that you deserve punishment and he keeps you in guilt mode all the time. Fifth one வந்து he instills fear in you by saying things that cannot happen when you are under the protection of God. நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறப்ப இது நடக்கவே முடியாது எங்கள் பிரச்சனைங்களை உங்கள் மைண்டில் போட்டு உங்களை குழப்புவான். ஆறாவது, he tailor makes strategies that will affect you individually. பர்சனலாக உங்களை எப்படி எஃபெக்ட் பண்ணுமோ அதை மாதிரி எஃபெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். உங்கள் ஸ்பௌஸை எப்படி எஃபெக்ட் பண்ணுமோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கான். உங்கள் பிள்ளைங்களை எப்படி எஃபெக்ட் பண்ணுமோ அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ப்ரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இன்டர்செஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் at this moment. I'm telling you, as wives and mothers and daughters and fellow believers, it is very important to intercede for each other. So we'll end with this. நம்ம மற்றதெல்லாம் we'll discuss later. யாராவது ஜோம் பண்ணுறீங்களா for all the points that we discussed? One of you please. Fifth point வந்து he instills fear in people by saying things that cannot happen when we are under the protection of God.